மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்விற்கு தயாராகி கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கங்க. ஹைகோர்ட் கொடுத்துள்ள சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஓஏ, வாட்ச்மேன், மசால்ஜி போன்ற பதவிகள் அனைத்திற்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் கொடுத்துருக்காங்கங்க. தமிழ் 50 கேள்விகள், பொது அறிவு 50 கேள்விகள் வச்சுருக்காங்கங்க. எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்மளுடைய முதல் ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழாக தாங்க இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழில் மட்டும் 50 கேள்விகள் கேட்குறாங்கங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா கேள்விகள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். தமிழ், கணிதம், நடப்பு நிகழ்வுகள் இதில் நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே 100க்கு 60 கொஸ்டின் அடிச்சிடலாங்க. அடுத்து 40 கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து தாங்க இருக்கும். தேர்வரையில் அந்த கேள்விக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நீங்கள் எளிமையாக பதிலளிக்கலாங்க. கணிதம் பார்த்தீங்கன்னா அடிப்படை கணிதத்திலிருந்து தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக உங்களுக்கு மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதுங்க. அதாவது கூட்டல், கழித்தல் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நடப்பு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்ற நீதிபதி யார், இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதி யார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார், இந்தியாவின் பிரதமர் யார், இந்த மாதிரி தாங்க கேள்விகள் அமையும். சிலபஸ் படி தாங்க கேட்பாங்க. அறிவியல், சமூக அறிவியல் இந்த மாதிரி பாடங்களை வந்து படிக்க வேண்டியது இல்லைங்க. சிலபஸ்லையும் அதை பற்றி எந்த ஒரு தகவல்களும் இல்லைங்க. ஹைகோர்ட் கொடுத்துள்ள சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தனித்தனியாக பிரித்து நோட்ஸ் கொடுத்துருக்கேங்க. ப்ராக்டிக்கலுக்கும் பயனுள்ள விதமாக தாங்க நோட்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல்னு பார்த்தீங்கன்னா உணவு தயாரிப்பு பற்றிய குறிப்புகள் அடங்கி இருக்குங்க. அதே மாதிரி இப்போ தோட்டக்கலைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த தோட்டக்கலை உபகரணங்கள் எப்படி கையாளுதல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பாக உதவுங்க. சிலபஸுக்கு ஏற்றபடி எவ்வளவு தகவல்கள் கொடுக்க முடியுமோ எல்லாமே தொகுத்து கொடுத்துட்டுங்க. வாரத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுங்க. தமிழ் ஒரு 50 கேள்விகள், பொது அறிவியல் ஒரு 50 கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா தொகுத்து விடைகளோடு கொடுத்துட்றேங்க. ப்ரைஸ் 30 ரூபாங்க. மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டீரியல் அனுப்பிடுறேங்க.